ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு வெத்திக்குட்டை. அது வந்து சுற்றி மலைகளால் சூழப்பட்ட ஒரு கிராமம். அந்த கிராமத்து பக்கத்தில் ஒரு விவசாய நிலம் இருக்குது. இங்கே வந்து அண்ணன் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆடு மாடு கோழி இதெல்லாம் வச்சுருக்காரு. எப்படி இதுலேருந்து வருமானத்தை எடுக்கிறாரு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். அண்ணா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கண்ணா? நாங்கள் ஆடு மாடெல்லாம் வச்சுருக்குறோங்க. விவசாயம் தாங்க. விவசாயம் பண்ணிட்டு விவசாயம், ஆடு மாடு கோழி இதெல்லாம் வச்சுருக்கீங்க? வச்சுருக்கேங்க. சரிங்கண்ணா. எத்தனை ஆடு வச்சுருக்கீங்க, எத்தனை மாடு வச்சுருக்கீங்க? ஆடு 4 ரூபாய் இருக்குதுங்க, மாடு 2 இருக்குங்க, கோழி ஒரு 200 ரூபாய் இருக்குது. 200 கோழி. ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி இப்போ ஆடு மாடு கோழி எல்லாம் வச்சுருக்கீங்க. ஆமாங்க. இது எப்படி வருமானம்லாம் எப்படி வரும்? பொட்டை குட்டியாக இருந்தால் விற்க மாட்டேங்க. ஆடுகள்லாம் ஆண் குட்டியாக இருந்தால் ஒரு 3 மாதம் 4 மாதம்னா விற்றுருவேங்க. கோழி அப்படி இல்லைங்க. 4 மாதம் வளர்த்தோன்னே ஃபுல்லுமே லோக்கல் வரைக்கும் வந்து அதுக்கு அந்த டைமில் என்ன மார்க்கெட்டோ அந்த உண்டான மார்க்கெட்டு கொடுத்து வாங்கிக்குவாங்க. 200 கோழி வளர்த்திங்கன்னா எவ்வளோ லாபம் கிடைக்கும் சார்? 200 கோழி வளர்த்தா ஒரு 60லேருந்து 70 வரைக்கும் கிடைக்கும். 4 மாதத்தில் 60லேருந்து 70 ரூபா. ஒரு மாதத்துக்கு 15,000 ரூபா கிடைக்கும். அதான். ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆடு வந்து எத்தனை குட்டி போடுங்க சார்? அது ஆடு நம்ம வளர்க்குறத பொறுத்து இருக்குதுங்க. ஒரு நல்லா தீவனம் கொடுத்து ஆடு நல்லா வளர்த்துட்டு இருந்தோம்னா 3 குட்டி வரைக்கும் போடுங்க. 3 போடுங்க, மேக்ஸிமம் 3. அப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி வெயில் காலத்தில் தீவன பற்றாக்குறையாக இருந்தால் 1 2 மேக்ஸிமம் அவ்வளோ அப்படி தான் போடுங்க. அதாவது 3-4 மாதத்துக்கு ஒரு தடவை கோழியிலேருந்து ஒரு வருமானம், ஆட்டிலேருந்து வருடத்துக்கு, அது வருஷத்துக்கு தானே? அது 4-5 மாதம்னா அது 5 மாதத்தில் வந்து கிடா குட்டியை வந்து குட்டியை கொடுத்துருவாங்க. சரிங்க. அது ஒரு வருஷத்துக்கு எத்தனை கிடா கொடுப்பீங்க ஒரு ஆவரேஜாக? வருஷத்துக்கு அது கிடாய் குட்டி போடுறத பொறுத்துங்க. ஒவ்வொரு டைம் 2 போடும் 3 போடும். ஒவ்வொரு டைம் எல்லாமே பிறவையாக போட்டுருங்க. சரி. அப்போ வந்து நம்மளுக்கு வருமானம் இல்லை, அது வளர்ப்புக்காக வச்சுக்குவாங்க. கிடா குட்டி மட்டும் 4 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு 3 குட்டி கொடுப்பீங்களா? 3 குட்டி கொடுப்பீங்க. அப்போ அந்த 3 குட்டி கொடுக்கறது எந்த வெயிட்டில் கொடுப்பீங்க? ஒரு 10 கிலோ 15 கிலோ அந்த ரேஞ்சு. 10 கிலோ மேக்ஸிமம் 10-12 அந்த ரேஞ்சுக்கு கொடுப்பாங்க. 10 கிலோ கொடுத்தீங்கன்னா எவ்வளோ விலைக்கு எடுத்துக்குவாங்க? 10 கிலோ கொடுத்தோம்னா நம்மக்கிட்ட வாங்குறது ஒரு 7-8 ரூபா அந்த ரேஞ்சு வாங்க. அந்த ரேட் அந்த ரேஞ்சு வாங்க. மாடு வந்து எதுக்காக வச்சுருக்கீங்க? பால்காக? மாடு வந்து பால் கறந்து அது தினசரி சொசைட்டிக்கு ஊற்றிட்டு இருக்கிறேங்க. சரி. என்ன விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார் நாங்கள் வந்து விவசாயம் இந்த மாடு இதுதான். வெறும் விவசாயமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சரிங்க. கோழி அதுதான். சரி. தண்ணி வசதியெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? சார் தண்ணி வசதி இப்படி தாங்க. இந்த வெயில் காலத்தில் எல்லாம் பற்றாக்குறையாக தான் இருக்குதுங்க. அதனால் மாட்டுக்களவாக தேவையான தீவனம், ஆட்டுக்கு தேவையான தீவனம், அப்புறம் ஆட்டுக்கு பத்தலைன்னா ஆடும் கூட வெளியூட்டு மேய்ச்சிக்குவாங்க. சரி. வெளியூட்டு மேய்க்கிறதுக்கு இந்த வெயிலில் எங்கேயும் தீவனம் இல்லை. இருந்தாலும் ஒரு நேரம் வந்து கட்டி தீனி போட்டு ஒரு நேரம் இப்படி தாங்க இந்த மாதிரி தீனி கொண்டு வந்து ஆட்டுகளுக்கு போட்டுக்குவோம், மாட்டுகளுக்கும் போட்டுக்குவாங்க. சரி. இதுதாங்க. இப்போ ஆடு மேய்ச்சலுக்கு கொண்டு போகிறீங்களா? மேய்ச்சலுக்கு இந்த டைம் சாயங்கால டைம் போயிடுவோங்க. காலையில் டைமு கொஞ்சம் வெயில் ஜாஸ்திங்கிறனால ஓட்டிகிட்டு போகிறதெல்லாம் சாயங்கால டைம் ஓட்டிகிட்டு போயிடுவோம். சரி. ஆடுகளுக்கு என்னென்ன தீவனம் கொடுக்குறீங்க? சார் ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்காசோளத்தட்டு, வாழைக்கன்று, அப்புறம் பார்த்திங்கன்னா கிடைக்கிற புல்லுகள் எல்லாம் பறிச்சுட்டு வந்து கொடுப்பாங்க. இது எல்லாமே கலப்பு தீவனம் கொடுப்போம்? எல்லாம் கலப்பு தீவனம். கலப்பு தீவனம் கொடுப்பீங்களா? கலப்பு தீவனம் தானே ஆட்டுக்கு தண்ணியில் இருக்க தீவனம் கொடுப்பீங்களா? அதெல்லாம் கிடையாது. புண்ணாக்கு தண்ணி தான், அவ்வளோதான். மாட்டுக்கு வந்து அதாவது கன்று போட்டிருந்ததுன்னா கறவையாக இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான தீவனம் கொடுப்பாங்க. மாட்டு தீவனம் தனியாக விற்கிது, வாங்கி போடுவாங்க. இல்லை அப்படின்னா மாடு சினையாக இருக்குது, பால் கறக்கிறது இல்லை அப்படின்னா அதுக்கு தீவனம் போட மாட்டாங்க. தவிடு புண்ணாக்கு இதுதாங்க. கோழிக்கு எந்த மாதிரி தீவனம்? கோழிக்கு வந்து கோழி தீவனம் தனியாகவே விற்கிதுங்க. கலப்பு தீவனம், எஸ்கேஎம் தீவனம், அதுதான் வாங்கி கோழிக்கு போட்டுருங்க. சரிங்கண்ணா. உங்களோட பண்ணையை பற்றி, ஆடு மாடு கோழி வளர்க்குறத பற்றி நிறைய தகவல் சொன்னீங்க. சரி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.